நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நேரம் 7 மணி. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. இப்பொழுது முதல் 8 மணி வரை இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பினை நேர்கள் மத்திய 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் முகநூலிலும் செவிமடுக்கலாம். எங்கள் முகநூல் முகவரி www.facebook.com/slbccir. வாட்ஸ்அப் இலக்கம் 009472102102. இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய பொழுதாய் அமைய பிரார்த்தித்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாதம் முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய். அம்மா பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை. அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென. கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்த நித்தம் புகைந்திட நின்னருளை தந்தருவாய். உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தரு. பற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி. தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய் திறந்து தந்த செல்வி. அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி.
ஒலித்தது சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல். நேரம் 7:06. தரம் தரம் தமிழ் தமிழ் தனித்துவம் தனித்துவம் முத்தமிழின் முதன்மையாய் தித்திக்கும் இசையதாய் காட்டிலையில் கலை தரும் எமது வான்வே எமது வான்வே. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்போது மத்தியாலை 873 கிலோஹெர்ட்ஸிலும் முக நூலிலும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று உங்களை மகிழ்விக்க இருக்கும் நிகழ்ச்சிகள் 7:30 வரை இதயங்கள் பேசட்டும். நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக அழைக்கலாம், குறுந்தகவல் அனுப்பலாம். 0094772102 என்ற இலக்கத்துக்கு. அதைத் தொடர்ந்து 7:30க்கு இலக்கிய நயம் சுவைப்போம். 7:45க்கு இன்றைய நேயராக கலந்து கொள்ள இருக்கும் நேயர் யார் என்பதை நாங்கள் 7:30 அளவில் உங்களுக்கு அறிவிப்போம். இப்போது நேயர்களே, உங்கள் இதயங்கள் பேசட்டும். என்னோடு இங்கே சின்னா இருக்கிறார், ஷர்மி ஆகியோரும் இருக்கிறார்கள். வணக்கம். அழைப்பு யார் என்று பார்ப்போமா சின்னா? வணக்கம். வணக்கம் சகோதரி குமார் பேசுறோம். சகோதரி நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம். குமார் எங்கிருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் குமார். வேட்டவளம் நல்ல பெயராக இருக்கிறது. வேட்டவளம் அந்த பெயர் காரணம் அடிக்கடி அதாவது வராது. வேட்டையாடு வளம் வந்த ஒரு அரச பரம்பரை ஊருக்கு ஜமீன் வேட்டவளம். ஜமீன் வேட்டவளம். கேட்கும் போது அப்படி கண்களே அந்த ஜமீன் எல்லாம் தெரிகிறது. என்ன? ஆமா மேடம், ஆமா. அதாவது ஆரம்பத்துல அரசர் ராஜ பரம்பரை ஆண்ட இடம் வேட்டவளம். ஆமா. அதனால அந்த ஊரு வந்து வேட்டவளமா மாறிவிட்டது. அது காரண பெயராக வந்து விட்டது. சரி, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போகிறீர்கள்? எனது அன்பு ஆரியர் நண்பர் குப்பனத்த ராம்கிரகர், அச்சத்தூர் மன்னர் ரங்கநாதன் மற்றும் செல்லம் புனிதன் சுகுணா, கோவிலாமுடி சந்தியா செல்லகுமார் மற்றும் சிதம்பரம் தமிழ்வாணன், தாமரை செல்வி வைத்தீஸ்வரன் கோவில் மற்ற அனைத்து நண்பர்களுக்காக நன்றி. வணக்கம் மேடம். நன்றி நன்றி. குறுந்தகவல்கள் வந்திருக்கின்றன, பார்க்கலாமா சின்ன மிமி? நாங்களும் இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். காலை வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கொருக்காத்தூர் கே ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் தெரிவித்திருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரு நேரை இணைத்துக் கொள்வோமா? வணக்கம். தமிழகத்தில் தாய் வானொலியினை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சென்னை SR ஹரிஹரன், நெல்லை சிங்கம்பாறை அமிர்தம், நாமக்கல் மணி, கும்பகோணம் ஸ்ரீதர், சென்னை சிட்லப்பாக்கம் SP சங்கர் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அழைப்பிலே இன்னும் ஒருவர். வணக்கம். வணக்கம். கொடைக்கானல் செல்வகுமார். அக்கா நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம். கொடைக்கானல் என்று சொன்னதுமே இங்கே எங்களுடைய கலையகத்தை மீறி குளிர்கிறது இல்லையா? மிக மிக அழகான நல்ல குளிர் தான். நல்ல குளிர். என்ன சொல்லுங்கள், கொடைக்கானலே விசேஷம் தான். அங்கே வேறு ஏதாவது சிறப்பாக இருக்கிறதா? ஆமா, இங்க நிறைய பேர் எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் சுற்றுலா வருவார்கள் இல்லையா? ஆமா ஆமா. சரி, பாடல் கேட்போமா? பாடல் கேட்கலாங்க. யார் யாருக்கா? நன்றி. மனைவி, மகன், மகள் மற்றும் தென்றல் நேர் அனைவருக்காகவும், கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேர்கள் அனைவருக்காகவும். சரிதானே? சரி, நன்றி நன்றி. ஆமா சின்ன, அடுத்து குறுந்தகவல் வந்திருக்கிறது, பார்ப்போமா? காலை வணக்கம் தெரிவித்துள்ளார் கோவை பீளமேடு கிருஷ்ணவேணி, நாமக்கல் மணி, திருநெல்வேலி VM சத்திரன், அம்புஜம், அம்பலவாணன் அவர்கள். அதுபோல திருநெல்வேலி டவுனில் இருந்து கல்லணை நடராஜன் இணைந்துள்ளார்கள். மேலும் அன்பு அறிவிப்பாளருக்கு மகிழ்வான திங்கள் காலை இனிய வணக்கம் என நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தேத்தாக்குடி தெற்கு NS அருள் வாசகன், இந்திராணி, நரேந்திரன், நிரஞ்சன் மற்றும்
வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு நேரம் இணைப்போம். வணக்கம். வணக்கம் அம்மா, நீங்க காலை வணக்கம். இலங்கை கொழும்பு சர்வதேச வானொலிக்கு எனது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சேலம் மாவட்டம் செம்மாண்டப்பட்டி காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன், நல்ல பெயர் வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு. சேலம். காசி எங்க? காசி உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற காசிக்கு போயிட்டு வந்து எங்க தாத்தா வந்து எனக்கு பேர் வச்சதா வந்து பெரியவங்க சொல்றாங்க. ஆமா, அப்படி சொல்லுவாருங்க, நேர்த்தி வைத்து பெயர் வைப்பது இல்லையா? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. சரி, சொல்லுங்கள், யார் யாருக்காக பாடல் வேண்டும்? இந்த பாடல வந்து எங்களது அபிமான நேயர்கள் ஏலகிரி குணசேகரன் மற்றும் நமது பண்பலை உறவுகள் மற்றும் அகில இந்திய வானொலியை அதிகம் நேசிக்கும் நேயர்கள் மற்றும் நமது எங்கள் வீட்டுல எங்க மனைவி உமா மகேஸ்வரி, பழனிசாமி, ராதா ருக்மணி, ரேகா, விஸ்வநாதன், அப்புறம் சேது மாதவன், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்கம்மா. நீங்க கொடுக்குற பாட்டு அகர முதல எழுத்தெல்லாம் அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, இணைஞ்சிருக்கிறேன். நன்றி. இனி வருகிறது ஒரு இடைக்கால பாடல்.
இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு. அப்பா பாபா பாபா இதான் இந்த சிலோன் ரேடியோ மயில் வாகனம். சொர்க்கம் வந்து வந்தா கூட விட மாட்டேங்கிறாரு மனுஷன். The legend radio broadcast comes alive. முத்துக்கள் பிரிக்கும் நிலத்தில் தெச்சிக்கும் நினைப்பை விதைக்கும். SP மயில் வாகனம், KS Raja, சரா இமானுவேல், Rajeshwari Shanmugam, விசாலாட்சி ஹமீத், PS Abdul Hamid. முத்தமிழின் முழக்கம், தமிழின் முழக்கம். மீண்டும் உங்கள் உள்ளம் கவர தேன் குரல் இனிமை தவிழ தமிழ் கொண்டு மீண்டும் இருக்கிறது. Radio Ceylon. I want Radio Ceylon. Radio Ceylon. நெருங்கிப்போது 7:18 இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பினை மத்தியாலை 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் www.facebook.com/slbc-cir என்ற முகநூல் வாயிலாகவும் நேரலையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைப்பில் ஒருவர் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம். தாய் தமிழை கரங்களில் படைத்து வந்து இளைய வானொலியும் இந்த வானொலியும் இளைய வானொலிக்கு என்னுடைய இதயபூர்வமான இனிய காலை வணக்கங்கள் தெரிவிப்பது தமிழ்நாட்டிலிருந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி சுப்பிரமணியன். ஆம், ஒரு அழகான வாழ்த்தினை சொன்னீர்கள். யார் யாருக்காக எல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? என்னுடைய தார்வழி முத்து, சிதம்பரம் ரமணி ரமேஷ் மற்றும் என் மகன் வள்ளி, மகள் குணமதி, இளமதி, மகள் தயாநிதி மற்றும் நம்முடைய இலங்கை தமிழ் கேட்கும் அனைத்து நல் உள்ளவர்களுக்காகவும் நான் பாடத்தில் தெரிவிக்கிறேன். சரி, நன்றி. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நிமி, அதிலே ஒரு புதிய வாழ்த்து ஒன்று வந்து இருந்தது இல்லையா? சரி, அந்த வாழ்த்தை வாசித்தால் எங்களுக்கு ஏராளமான நேர்களை இணைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே அந்த வாழ்த்தை சொல்லி இருப்பவர் யார் என்று பார்ப்போமா? காந்தி நகர் பக்கீர் மைதீன், தென்காசி மாவட்டத்தில் இருந்து அவர் இன்னும் சிலரை தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். தங்கச்சியுடன் நைனா முகமது, மேலப்பாளையம் யா ஜாஃபர், திடீர் ஈஸ்வரமூர்த்தி, நாங்கள் விரும்பும் பாடல் என்று ஒரு பாடலோடு அவர் இணைந்திருக்கிறார்கள் இல்லையா? சரி, அழைப்பில் இன்னும் ஒருவரை பார்ப்போமா? குறுஞ்செய்தி இருக்கிறதா? சென்னையிலிருந்து தீரன், துகிலன், கோகிலவாணன், ராமச்சந்திரன், இளையராஜா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். 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 இல்லை, அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சந்திரசேகர பாண்டியன், தமிழரசி, வேதாரண்யம் வட்டம் மறைஞாய நல்லூர், எம் கலா குறுஞ்செய்தி அனுப்பி வைத்திருக்கிறார். எடுத்து வருவது யார்? வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரியலூர் வட்டம் வேலனூர் ஜோதிலட்சுமி, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்னம்மா? தமிழ்நாடு அரியலூர் மாவட்டம் வேலனூர் ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி, எப்படி இருக்கிறீங்க ஜோதிலட்சுமி? நாங்களும் நலமாக இருக்கிறோம். எப்படி அதிகாலையிலே எழும்பி விட்டீர்களா? 4 மணிக்கு எழும்பிடுங்க. இன்னைக்கு வீட்டு வாசல்ல என்ன கோலம் போட்டீங்க? எனக்கு அது கையம்மா கோலம் போட தெரியாது. 15 புள்ளி 10 புள்ளி. அடே, அப்ப பெரிய விஷயம். 15 புள்ளி 10 புள்ளியே என்ன? சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
கோலம் எல்லாருக்குமே பிடிக்கும், என்ன ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு கலை தான் இல்லையா? ஆமா ஆமா, நான் அந்த பொங்கல் டைம்ல வந்துச்சுனாலே அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இங்க எல்லாம் அப்பதான் எங்க தமிழ் கிராமத்துல போனா ரொம்ப அதிகமான அந்த கோலத்தை போடுவாங்க. ஆமா ஆமா, இங்க எல்லாம் மார்கழியில் மட்டும்தான் கோலம். சரி, யார் யாருக்காக பாடல் வேண்டும்? பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவை ராஜு, கும்பகோணம் மன்னவர் கேட்கக்கூடிய ராஜ்குமார் மற்றும் அனைத்து நண்பர்களுக்காகவும் சகோதரி பாட்டி ஒரு இலங்கை பாடல் கொடுத்தா நல்லா இருக்கும். இலங்கை பாடலாம் நிச்சயமாக. உங்களை எல்லோரையும் கவர்ந்த பப்பிசை பாடணும் தரலாம் இல்லையாச்சுன்னா. புதிய காற்று படத்துல இருந்து என்னாச்சு ராதான்னு ஒரு பாடல். அப்படியா? அந்த பாடலை கேட்டிருக்கிறீர்களா? புதிய காற்று. சரி, தரலாம். சரி, நன்றி அம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. அடுத்த அழைப்பில் வருகிறாரா? குறுஞ்செய்தியை பார்ப்போமா சின்ன? ஆம், தேத்தாக்குடி தெற்கு வைத்தியர்காடு ராஜேஸ்வரி நாகராஜன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அதுபோல தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் விஷயமங்கலம் குணசீலன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இலங்கை வானொலி சர்வதேச வானொலியில் நானும் இணைந்துள்ளேன் என தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இணைப்பில் ஒருவர். வணக்கம். வணக்கம், யார் பேசுவது? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் சாத்தூர் ஜே பாங்குரம். ஆத்தூர் சாத்தூர் ரெண்டுமே பக்கம் பக்கம் தான் இருக்கிறதா? சேலம் மாவட்டம் ஆத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆத்தூர். சரி சரி சரி, சொல்லுங்கள், யார் யாருக்காக பாடல் வேண்டும்? கொல்கத்து ஞாபகம் ஜெயபால் மனோகரன் தஞ்சவனம் இவர்களுக்காக இந்த பாடலை வெளிப்படுத்துங்கள் மேடம். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நாங்கள் இன்னும் ஒரு நேரையும் இணைத்துக் கொள்வோமா? பூஜ்ஜியம் 094772102 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். அழைப்பிலா? வணக்கம். வணக்கம். குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியில் இணைந்துள்ளார்கள். ஆட்காடிலிருந்து சாத்தூர் மனோகரன் பஞ்சவரணம் ஆகியோர்கள் இணைந்துள்ளார்கள். அதுபோல அன்னை இலங்கை வானொலியின் ஒலிபரப்பை காலையில் செவிமடுக்க தினமும் ஆவலுடன் காத்திருப்போம் என ரங்கசாமி பால்கண்ணன் சென்னையில் இருந்து தெரிவித்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். சரி, பாடல் கேட்போமா? ஒரு நேர கேட்ட பாடல். ஆனால் இப்போது நாங்கள் பப்பிசை பாடலை தரலாம் இல்லையா சின்ன? மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடலை தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல் வரும். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன், மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன், வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும்
போதும் என்னைச் சேர எதிர்பார்த்து முன்னம் 7 ஜென்மம் ஏங்கினி ஆவெண்ணிலா பொன்னுத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா பொன்னுத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே வாவெண்ணிலா பொன்னுத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா பொன்னுத்தானே வானம் தேடுதே மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும் இடையிலாடும் உடையனும் நானும் இணை பிரியாமல் துணை வர வேண்டும் உனக்காக பனிக்காற்றை தினம் தூது போக வேண்டினேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வணக்கம். காற்றையே சரகாக செய்து கொடுத்த இலங்கை வானொலியே உன்னை வணங்குகிறேன். எந்த வானொலியை நேசித்து கிடந்தேனோ, எந்த வானொலியின் தமிழ் எனக்கு ஒரு ஆதர்சமாக இருந்ததோ, அந்த வானொலியில் நான் எழுதிய தமிழ் என் பெயர் சொல்லி வருகிற போது நான் அடைந்த ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. நமது ஆன்மீக பாஷையில் சொல்வதனால் இங்கேயே முக்தி அடைந்து விட்டதாகவே நான் நினைத்தேன். அழகு தமிழ் சுமந்து வரும் இலங்கை வானொலியின் அந்த அலைவரிசையில் மெல்ல தமிழினி வாழும். தமிழின் செழுமை முழுமையாய் உலகில் புகழின் முதல்வனாய் கலையின்பம் திகழ் பொக்கிசமாய் காற்றில் நிலையாய் கலை படிக்கும் ஆற்றல் மிகும் கேட்கவே உயிர் கூட்டங்கள் தலை குறிந்தன தலை மறந்தன. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேரம் 7:30. இலக்கிய நயம். இலக்கிய நயம் கூட்டும் திரை இசை ஒன்றை இப்போது நாங்கள் ரசிக்கப் போகிறோம். ஆயிரம் திரை இசை பாடல்கள். அவை எத்தனையோ விடயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றன. அதிலே குறிப்பாக காதல். ஆம், இன்று காதலர் தினமும் கூட. காதல் என்று சொல்லும் போது அதை பலவிதத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தலைவன், தலைவி, பெற்றோர், இப்படி இல்லையா? அதிலே முக்கியமானது
இறைவன் மீது கொண்ட காதல். அதை பற்றித்தான் நாங்கள் இன்று பேசப் போகிறோம். இறைவனிடத்தில் ஆறா காதல் உடையவர்கள் அவனை இடையராது நினைத்துக் கொண்டிருத்தலும், அவனை தனக்கு உயிராக கருதுதலும், அக்காரணத்தால் இறைவனுக்கு மிகவும் பிரியமாக தன்னை ஆக்கிக் கொண்டு இறைவனது அருளை பெறுதலும் பக்தியின் நோக்கம். அன்பினால் இறைவனை அடைய துடிக்கும் ஆன்மா தன்னை பெண்ணாக பாவித்து அன்பு செலுத்துகிறது. இதனைத்தான் நாயக நாயகி பாவமாக கூறுகிறது பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியங்கள் அதனை பெரிதும் பின்பற்றுகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து இந்த பக்தி இலக்கியம் போற்றுகிறது. நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசு நாயனாரின் பாடல் ஒன்று அதனை நன்கு நமக்கு விளக்குகிறது. அந்த பாடலை பார்ப்போமா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. கேட்டு கண்டு உணர்தல் அங்கே நிகழ்கிறது. காட்சிகள் விரைகின்றன. தோழியிடத்தில் தான் அவள் கேட்கிறாள். முதலில் அவனுடைய பெயர் என்ன என்று கேட்கிறாள். பின்னர் அவனுடைய உருவ அமைப்பு பற்றி கேட்கிறாள். அவனுடைய சொந்த ஊர் பற்றி கேட்கிறாள். பின் அவன் பொருட்டு பைத்தியமாகிறாள். இதை அப்படியே இறைவனுக்கு ஆக்குகிறார் நாயனார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இந்த திரையிசை பாடலை கேளுங்கள். அதுவும் இதனைத்தான் சொல்லுகிறது. இலக்கிய நயம் சுவைத்தோம். திரை இசை பாடல் கொண்டு வந்த இலக்கியம்
இனி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 7:30க்கு உங்களை மகிழ்விக்கும். நேயர்களே, நீங்கள் எழுதி அனுப்புங்கள். இன்றைய நேயர் பிரதிகளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எங்களுடைய முகவரி, குறைந்தது ஒரு 6 பாடல்களையாவது நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டும். அந்த பாடல் உங்களை கவர என்ன காரணம் போன்ற விவரங்களையும் எழுதி அனுப்பி வையுங்கள். இன்றைய நேயர் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு, தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு, இலங்கை என்பது எங்களுடைய முகவரி. இப்பொழுது நீங்கள் மத்தியால 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் முகநூலிலும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது எங்கள் தொடர்ந்து பேசட்டும், இல்லையா சின்னா? வணக்கம். அழைப்பில் யாரும் வரவில்லை. அழையுங்கள் 0094772102 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு. வணக்கம். தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சீனா நாகராஜன், வசந்தகுமார், சின்னத்துறை, ஆனந்தராஜன், சிவகுமரன் ஆகியோர் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூரில் இருந்து, கடலூர் மாவட்டம் இல்லையா, ஒரு இனிய சந்திரபாபு பாடலை ஒலிக்க விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஒரு நேர் இலங்கை பாடல் ஒன்று கேட்டிருந்தார். அந்த பாடலை இப்போது தரலாமா சின்னா? ஆம், எனக்கு பிப்ரவரி 15 பிறந்த நாள் என்று சொல்லுகிறார். பாடல்கள் பிடிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் யார், அவர் இன்றைய நேராக அனுப்பி வைத்திருக்கிறாரோ. இனிய காலை வணக்கம், கவிதா இளங்கோவன், திருப்பூரில் இருந்து. சரி, இன்னும் ஒரு அழைப்பு வருகிறது போல் இருக்கிறதே. மதுரை 18 தத்தநேரி கிருஷ்ணா தெருவில் இருந்து எஸ் கண்ணன் எழுதுகிறேன். அன்னை இலங்கை வானொலிக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கிறார். இப்போது நேரம் 7:38. இன்றைய நேராக யார் இணைந்து கொள்ள போகிறோம் என்று அறியும் ஆவலோடு எங்களுடைய நேயர்கள் காத்திருப்பார்கள். இன்னும் சொற்ப நேரம் தான் இருக்கிறது. பாடலை தொடர்ந்து நாங்கள் இன்றைய நேயரை இணைத்துக் கொள்வோம். திருமதி பேபி அம்பிகா துரைராஜ், நாடார் தெரு, தாராபுரம் மற்றும் திருமதி கோகிலா ராம் பிரகாஷ், குப்பநத்தம், பெங்களூர் மற்றும் ஜின்னா ஷர்மிளா இவர்களை இணைத்துக் கொண்டு ஜின்னா இல்லை சின்னா ஷர்மிளா, புதிய அறிவிப்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களை போன்ற அன்பு நேயர்களின் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு ஊக்க மாத்திரையாக இருக்கும். எங்கள் அன்பு தம்பி அதிரடி அறிவிப்பாளர் அவர்களை இனிய காலை வணக்கம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள். சரி சரி, அடுத்து யார் என்று பார்ப்போமா, அல்லது பாடலை கேட்போமா? பப்பிசை பாடல் தயாராக இருக்கிறதா? கேட்போம். Oh Shiva, oh Deepa, I love you Juda. Oh Ruby, oh Shobi, haven't forgotten you now. Oh Shiva, oh Deepa, I love you Juda. Oh Ruby, oh Shobi, haven't forgotten you now. Oh Shiva, oh Deepa, I love you Juda. Oh Ruby, oh Shobi, haven't forgotten you da. Oh Shiva, oh Deepa, I love you Juda. Oh Ruby, oh Shobi, haven't forgotten you da. Go,
கட்ட பிரம்மச்சாரிங்கோ மனசால நினைக்காம இருந்து பாருங்கோ நினைச்சு நினைச்சு ஏங்கினாலே கசமுதாங்கோ மனசால நினைக்காம இருந்து பாருங்கோ நினைச்சு நினைச்சு ஏங்கினாலே கசமுதாங்கோ Oh Shilpa, oh Deepa, I love you too now. Oh Ruby, oh Shobi, haven't forgotten you now. Oh Shilpa, oh Deepa, I love you too now. Oh Ruby, oh Shobi, haven't forgotten you now. Oh Shanti, oh Santi, I love you too now. Oh Shilpa, oh Deepa, haven't forgotten you now. Oh Rani, oh Miri, I love you too now. Oh Ruby, oh Shobi, haven't forgotten you. தரம் தரம் தமிழ் தமிழ் தனித்துவம் தனித்துவம் ரேடியோ முத்தமிழின் முதன்மையாய் தித்திக்கும் இசையதாய் காட்டிலேயே கலை தரும் எமது வான்லி நேரம் இப்போது 7:42. நாங்கள் இன்றைய நேரை பார்ப்பதற்கு முன் நேர்கள் குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறார்கள், அதை பார்ப்போமா? தேத்தாக்குடி வைத்தியர்காடு SR ராஜகுமாரன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறியிருக்கிறார். அவரை தொடர்ந்து வந்திருப்பது யார்? சிதம்பரத்திலிருந்து வண்ணாங்குடிக்காடு J ராமலிங்கம் பானுமதி இணைந்திருக்கிறார். தருமபுரி குணசேகரன் வாழ்த்துகளோடு இணைந்திருப்பதாக சொல்கிறார். அவரை தொடர்ந்து வந்திருக்கிறார். இனிய காலை வணக்கம் கூறிக்கொண்டு ராமசாமி ஓடையார்காட்டூர் பெருந்துறை வட்டம் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்து. அடுத்து வருபவர் யார்? ஒரு பெரிய பட்டியல் வந்திருக்கிறது. காதலர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ், வேட்டவலம்பி குமார், தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், செங்கம் டி புனிதன், வளவனூர் பாரத் பாண்டியன், ராமேஸ்வரம் SP ரவி, காஞ்சிபுரம் R கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், பூந்தண்டலம் புண்ணியகோடி ஆகியோர். சின்னா ஷர்மிளா. என்ன செய்வோம்? பாடல் தருவோமா? நேர்களை இணைத்துக் கொள்வோமா? அழைப்பில் காத்திருக்கிறார்களா? இல்லை. இன்றைய நேரை அழைக்கப் போகிறோம். நேரம் 7:45. இன்றைய நேயர் நேராக கலந்து கொள்கிறார். கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன், ஸ்ரீ சத்யசாயி இல்லம், இலக்கம் 51, ராஜா நகர், பிச்சாண்டவர் கோயில் அஞ்சல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தென்னிந்தியா தமிழ்நாடு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பிச்சாண்டவர் கோவில் அஞ்சல், இலக்கம் 51, ராஜா நகர், ஸ்ரீ சத்ய சாயி இல்லம் என்ற முகவரியைச் சேர்ந்த கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன். அவர் தன்னை பற்றி இப்படி சொல்லுகிறார். நான் ஒரு கவிஞன். இயல் இசை நாடகம் என முத்தமிழிலும் எனக்கு ஈடுபாடு உண்டு. நான் கரோக்கி பாடல்கள் இதுவரை 11,000 வரை பாடியிருக்கிறேன். அதாவது திரை இசை பாடல்களை. நம் அன்னை வானொலியின் தீவிர நேயர்களில் நானும் ஒருவன் என்று கூறி அவர் தெரிவு செய்திருக்கும் பாடல்களில் முதலில் ஒலிக்கவிருப்பது மகாநதி திரைப்பட பாடல். கங்கா சங்கா சகாவேரி ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தேஸ்து சுதாஜரி
சொல்லடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் வந்தனம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்னங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்னங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் வந்தனம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நந்தனம் பாடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் சிங்கனி நீராடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் ஸ்ரீநாதனின்றி அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் ஆயிரம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் வந்தனம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்னங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் பொங்கும் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் வந்தனம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கத்தி மறு வீடு தென்னகமாகும் கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் தீர்வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை பஞ்சைகள் பாரடி ஊர்வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்றங்கை நீராடி சென்றல் போல நீராடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம். ஆம், நேரு கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ மாரியப்பன் சொல்லுகிறார், அந்த பாடல் தன்னை கவர காரணம் எங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் இந்த பாடல் என்று சொல்லுகிறார். மகாநதி சோபனா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாடிய மகாநதி திரைப்பட பாடலுக்கு கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன் ஸ்ரீ சத்யசாயி இல்லம் இலக்கம் 51 ராஜா நகர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தபால்காரன் தங்கை திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் பாடிய பாடல். இந்த பாடலில் தன்னை கவர்ந்ததற்கான காரணத்தை இப்படி சொல்லுகிறார். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று.
கல்லணை கண்களுக்குள் கட்டி வைத்தேன் கண்ணனை கண்ணன் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை நாம் கண்களுக்குள் கட்டி வைத்தேன் கண்ணனை மன்னன் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை கண்ணை பார்த்து சொந்தம் என்று சொல்லுது உன் கண்ணை பார்த்து சொந்தம் என்று சொல்லுது ஆசை தேக்கியதை திறந்து விட்டால் வேகமே ஆசை தேக்கியதை திறந்து விட்டால் வேகமே சோழன் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை மன்னன் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை கட்டி வைத்தேன் என் கண்ணனை 8 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று சொல்லுகிறார். நான் பாடிய கரோக்கி பாடல்களில் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடிய நல்ல இடம் நீ வந்த இடம் என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறார். நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர் மீனி நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர் மீனி புது ரோஜா
நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராஜா இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ண புது லா 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 லா. கட்டழகானது முப்புறவாடிட எண்ணங்கள் தேடி போகும் சித்திர பூமகள் முத்தமலந்திட எத்தனை காலமாகும் முத்துமொழிக்கிளி கொத்து மலர் கொடி தித்தித்த வார்த்தை சொல்வாள். பட்ட நிலாவளி பட்ட இடத்தில் சந்திக்க வேண்டும் இதமான இன்பம் சேராதோ இன்றே இதயம் குளிராதோ நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராஜா இன்று முதல் இனிய சுகம் நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நேயர். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்து விடைபெறுகிறார் கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன், ஸ்ரீ சத்யசாயி இல்லம், இலக்கம் 51, ராஜா நகர், பிச்சாண்டவர் கோவில் அஞ்சல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தென்னிந்தியா, தமிழ்நாட்டில் இருந்து. தமிழ்நாடு, தென்னிந்தியா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பிச்சாண்டவர் கோவில் அஞ்சல், இலக்கம் 51, ராஜா நகர் என்ற முகவரியைச் சேர்ந்த கொள்ளிடம் கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன். இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேரம் 8 மணி. இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாம் நாளை காலை 7 மணிக்கு மத்தியாலை 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் முகநூல் வாயிலாகவும் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்பவர் சின்னா, ஷர்மிளா ஆகியோருடன் நாகபூஷணி. வணக்கம் நேர்களே.